ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்கூட்டர்னு சொல்லாமா பைக்குன்னு சொல்லாமான்னு தெரியல, ரெண்டும் கலந்தா மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வந்து இப்போ வந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஸ்கூட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டர் உடனே இதை நீங்கள் பார்த்தவொடனே இதுக்கு வெயிட் பண்ணலாமா, இதை வாங்கலாமா அப்படின்னு போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் தான் இதோட மெயின் பிக்சரே இருக்குது. நான் சொல்கிறேன் இது வந்து வெயிட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறதுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றதும் நம்ம லாஸ்ட்டில் பேசுவோம். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கீவேல நமக்கு ஹைப்பர் வோல்ட் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சத்தம் இல்லாமல் வெளியிட்ருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, யூசபிலிட்டி எப்படி இருக்குது, இதோட வாரண்ட்டி என்ன, எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பேசுவோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஈவி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுல உங்களுக்கு ஈவி கன்சல்டேஷன் வேணும், பையிங் ரிலேட்டட் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா drmarketplace.in போனீங்கன்னா என்னோட ஈவி கன்சல்டேஷன் கால் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய தொகை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி ஈவி கன்சல்டேஷன் ஒரு சின்ன மினிமம் பே பண்ணி நீங்கள் என்னோட கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஸ்கூட்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். இன்றைக்கி கீவி ஹைப்பர் வோல்ட் பற்றி நம்ம பேசுவோம். சரி, இந்த கீவே ஹைப்பர் வோல்ட் அப்படின்றது ஒரு சைனீஸ் கம்பெனி. ஸோ இது வந்து பேரண்ட் கம்பெனி சைனா தான். ஸோ இங்கே இந்தியாவில் வந்து இவங்களோட ஐஸ் வெஹிக்கிள் ராயல் என்ஃபீல்ட் மாதிரி பெரிய பெரிய பைக்ஸ் எல்லாம் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேக்ரவுண்டு இருக்குது, ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. ஸோ சைனா அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு பெரிய கம்பெனி சப்போர்ட்டில் இவங்க இருக்காங்க அப்படின்றதுனால இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த ப்ராடக்டோட சைஸும் வெயிட்டையும் அப்படி பார்க்கும்போது என்ன தோணுது, இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது. ஆனால் மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்னும்போது நம்ம இந்த பக்மேனோட கான்செப்டில் வர மாதிரி இல்லை. இப்போ மேக்ஸி ஸ்கூட்டர் கான்செப்டில் இப்போ இதோட தோற்றத்துலேயே நம்ம பார்க்கும்போது அல்ட்ரா வயலட் டெஸ்ட்ராக்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதோட லுக்கோட கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் நமக்கு ஃபுட் போர்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஏராக்ஸ் மாதிரியும் இருக்குது. நம்ம யமஹா ஏராக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு அந்த மேக்ஸி டைப் ஸ்கூட்டர்லேயும் இருக்குது. சுற்றி பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, மேக்ஸி ஸ்கூட்டர் கொஞ்சம் வண்டி வந்து ஒரு 14 இன்ச்சு அலாய் வீலில் கொடுத்துருக்குற ஒரு பெரிய ஸ்கூட்டராக தெரியுது. லுக் வைஸு கொஞ்சம் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. அதே நேரத்தில் யூட்டிலிட்டி பர்பஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஏதாச்சும் லோடு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபுட் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஸ்கூட்டரோட அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இதில் மிஸ் ஆகுது. ஸோ ஸ்டைலிஷாக இருக்குது, டிசைன் வந்து ஸ்டைலிஷாக இருக்குது, கால் வைக்கிறதுக்கு இடம்லாம் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஸ்கூட்டருக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து இதில் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றது நல்லா தெரியுது. அண்ட் சீட்டிங் பொசிஷனுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் காலை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபுட் போர்டே கொஞ்சம் பெருசாக காலை அப்படியே நீங்கள் ஒரு லாங் க்ரூசர் பைக்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வெயிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல, நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, வெயிட்டு தெரியுதா இல்லையா அப்படின்றது நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அடுத்து டிசைன்லேருந்து நம்ம இதோட மெயின் எலிமெண்ட்டுக்கு வருவோம். இதோட பேட்ரி என்ன கெப்பாசிட்டி பேட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை லித்தியம் கெமிஸ்ட்ரி NMC செல்லில் தான் இவங்க பேட்ரி கொடுத்துருக்காங்க. 5 கிலோவாட் பேட்ரி. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கூட்டர் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோவாட்டுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக 5 கிலோவாட் பேட்ரி இதில் கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து ரிமூவபிள் பேட்ரி, பேரலல் கனெக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இதோட மிச்ச விஷயங்கள்லாம் அந்த ரிமூவபிள் பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்களே, சில வாட்டி ரிமூவபிள் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. ரிமூவபிள் பேட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 கிலோவாட் பேட்ரி அப்படின்றதுனால நம்ம ரேஞ்ச் அப்படின்றது ஒரு 180 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இவங்க சொல்கிற ஐடிசி ரேஞ்ச் வந்து 180 கிலோமீட்டர். பட் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா ஒரு 120 130 அது டிபெண்ட் ஆன நம்ம என்ன ஸ்பீடில் இருக்குது, வண்டியோட வெயிட்டை பொறுத்து நமக்கு மாறுபடும். அண்டு இதோட மோட்டரோட எஃபிஷியன்சியை பற்றி நமக்கு கரெக்டாக தெரியாததுனால இதோட ரேஞ்சை வந்து நம்ம கரெக்டாக இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இவங்க 180 சொல்கிறாங்க, பட் 120 அப்படின்றத வச்சுக்கோங்க. அண்ட் இதோட மோட்டரை பொறுத்த வரைக்கும் பெல் ட்ரைவ் மோட்டர், உங்களுக்கு மிட் ட்ரைவ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் வந்து
உங்களுக்கு 6 கிலோவாட்டு நாமினல் வோல்டேஜ் அண்ட் 12 கிலோவாட்டும் உங்களுக்கு பீக்கு. ஸோ பவர்ஃபுல்லான மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 0 to 40 in 2.3 செகண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு டாப் ஸ்பீடுமே 115 km/h வரைக்கும் டாப் ஸ்பீட் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது லாங் ரேஞ்சுக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரும். ஏன்னா சரிப்பா இது ஓட்டுறதுக்கெலாம் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் ஏதோ ஹைவே டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு 80-90ல் நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னாலும் இதுக்கு சார்ஜிங் எப்படி, இதுக்கு வந்து டிசி சார்ஜிங் சப்போர்ட் ஆகுதா அப்படின்ற அடுத்த கேள்விக்கு வரும். இல்லை 2 டைப்பு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 850 வாட்ஸு நார்மல் சார்ஜரும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது 1800 வாட் கிட்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மணி நேரத்தில் 0 to 80 முடிஞ்சிடும். ஆனால் இந்த 850 வாட்ஸ் எடுத்தால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத எங்கேயும் தெரிவிக்கலை. ஸோ ஸ்லோ சார்ஜர் அப்படின்னும் போது அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அது டேட்டா ஷீட்டில் அவங்க காமிக்கலை. பட் 2 ஆப்ஷனோட தான் உங்களுக்கு வரப்போகுது. லாங் டிரைவில் எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷனோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறது. இவங்களுக்கு டிசி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. ஜென்ரலாக 2 வீலர் வெஹிக்கிளுக்கு டிசி சப்போர்ட் அப்படின்னா 2 பின்னு தான் இப்போ ஸ்டாண்டர்டைஸாக இந்தியாவில் இருக்குது. ஒன்று டைப் 6 இல்லை டைப் 7. டைப் 6ன்றது ஓலாவோட போட்டு, டைப் 7ன்றது ஏத்தரோட போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன். ஸோ இது 2 தான் ஸ்டாண்டர்ட் டிசி போட்டு. இப்போ நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் நிறைய இந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்லாம் பார்ப்பீங்க. அதுக்கு இது ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடியாக இல்லை. ஏன்னா இதுக்கு இவங்களோட சார்ஜர் கொடுத்துருக்காங்களே அதில் மட்டும்தான் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுற மாதிரி இருக்குது. வித் பேட்ரி 150 kg கிட்ட வருது உங்களுக்கு வெயிட்டு. அதனால் இந்த வண்டியோட டைமென்ஷன் படி இது கொஞ்சம் வண்டி ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் தான் காட்டுது. ஸோ ஒரு லேடி டிரைவர் ஓட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதை கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு யூனிசெக்ஸ் பேட்டர்னில் இல்லை, ஓட்டலாம், பட் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. வண்டியோட ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வண்டிக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 130 mm உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ ரோட்டில் ஏதாச்சும் தட்டுமா இல்லையா, இதுக்கு சைட் ஸ்டாண்ட் இருக்கா, சென்டர் ஸ்டாண்ட் இருக்கா அப்படின்ற எந்த தகவலும் இப்போதைக்கு இல்லை. அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து வாங்கினவனே இல்லை கொஞ்சம் நாள் போனவனே தான் நமக்கு தெரியும் தட்டுதா இல்லையா அப்படின்றது. ஓவராலாக நமக்கு சஸ்பென்ஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, பேக்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ சஸ்பென்ஷன் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரியா, மேக்ஸி ஸ்கூட்டர் க்ரூசர் டைப்பில் கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் சஸ்பென்ஷனாக சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கலாம். பட் ஹை ஸ்பீடு இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டிக்காக கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தான் கொடுத்துருக்கான். ஓட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓவராலாக இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலாக பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ ஃபர்தராக இது வண்டி ஓட்டினதுக்கப்புறம் ஒரு யூசர் அனுபவத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்றது போக போக தான் தெரியும். அந்த பிளாஸ்டிக் வந்து கலகலான்னு இருக்கா, இல்லை வந்து அந்த எந்த அளவுக்கு சாலிடாக இருக்குது, வண்டி ஓட்டும் போது ஏதாச்சும் பிரச்சனைகள் கொடுக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. ஓகேவா, அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் பின்னாடி கிராப் ரயிலும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ பில்லியன் உட்காடுறாங்க அப்படின்னும்போது அந்த கிராப் ரயில் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றதும் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி சேர் அடிக்குமா, ஏன்னா பின்னாடி கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. அப்போ சேர் ஏதாச்சும் அடிக்குமா, அது எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. 14 inch உங்களுக்கு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு கிரவுண்டில் இருக்கிற அன்ருலேஷன்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு போகும். அண்டு பெரிய வீல்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு grip இருக்கும், ரோட்டில் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இல்லை ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து ஏபிஎஸ் இருக்குது, டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ரியர் கேமரா இருக்குது. ரியர் கேமரா மட்டும் இல்லை, இதில் அடாஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் சொன்னாங்களே, அதெல்லாம் இதுலேயும் இருக்குது. பட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டோடு வரும் அப்படின்றது தான் நமக்கு தெரிய வேண்டியது. ஏன்னா இது எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வரப்போகிறதில்ல. அண்ட் இதெல்லாம் தேவையா அப்படின்றதும் ஒரு பெரிய கன்சர்னாகவே இருக்குது. ரீஜென்ரேட்டிவை பற்றி அவங்க எங்கேயுமே கொஞ்சம் மென்ஷன் பண்ணல. ரீஜென்ரேட்டிவில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ரீஜென்ரேட்டிவை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. மிச்ச இந்த மாதிரியான ஹில் கண்ட்ரோலு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்வான்ஸ்டு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ்டு க்ரூஸ் கண்ட்ரோல் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அட்வான்ஸ்டு க்ரூஸ் கண்ட்ரோல்னால் நம்ம ஸ்கூட்டரில் என்ன அட்வான்ஸ்னால் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்.
ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மோடில் ஸ்போர்ட்ஸ் மோடு உங்களுக்கு அதிக பவரை வெளிப்படுத்தும். அதில் தான் நீங்கள் டாப் ஸ்பீடை நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். ஸோ ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு அதோட எஃபிஷியன்சியும் டிஃபர் ஆகும். ஸோ எது யூஸபிலிட்டி மோடு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மல் மோடு தான் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈகோ மோடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மல் மோடு வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடு கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சுருக்கோம். இதான் இந்த பேட்டர்னாக இருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 lakhs வந்துடுது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே உங்களுக்கு 2 lakhs வருது. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப் டு 7 years 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸே 2 lakhs அப்படின்னும் போது இதுக்கு ப்ளஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அண்ட் அடாஸ் ஃபீச்சர்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும் அப்படின்னும் போது எவ்வளோ ப்ரைஸில் வந்து நிற்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட புக்கிங்க்கு வருவோம். புக்கிங் வந்து 5,000 இப்போ புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ டெலிவரி அப்படின்றது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ இதுதான் இதோட நிலைமை. அண்ட் கீவே இந்தியா அப்படின்றது இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிற பிராண்டு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே ஃபைன், குவாலிட்டி வைஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சைனாலேருந்து ஒரு பிராண்ட் வருது அப்படின்னும் போது அந்த பேட்ரி செல் எக்ஸ்பெக்டேஷனில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ. ஏன்னா சைனா பேர் போனது அப்படின்னா அங்கே நிறைய எல்எஃப்பி பேட்ரிஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய பிராண்ட் வராங்க அப்படின்னும் போது எல்எஃப்பி பேட்டரியோட கொண்டு வந்திருக்கலாமே. அண்ட் இதில் எந்த டெக்னாலஜியுமே புதுசாக எதுவும் தெரியல. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க? சைனா இஸ் நோன் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் அவங்க தான் கிங்காக இருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பிராண்டு வருது அப்படின்னா, அதுவும் அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி வராங்கன்னா அதில் வந்து என்ன அட்வான்ஸ்டு பேட்டரியில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி அட்லீஸ்ட் பிஒய்டியோட செல்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. பட் எதுவுமே சொல்லலை. ஓகேவா? பேட்டரி செல் வந்து லித்தியம் கெமிஸ்ட்ரி அப்படின்றது மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எதுவுமே வந்து அதை பற்றின விஷயங்கள் வெளியில் இல்லை. மேபி மேற்கொண்டு இவங்க ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது தன்னோட செல் கெமிஸ்ட்ரியை பற்றியும் அந்த டெக்னாலஜியை பற்றியும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ என்னமோ. இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ப்ரைஸிங் வந்திருக்கு. ஸோ இதை இப்போ புக் பண்ணலாமா, வண்டி பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ யாரும் புக் பண்ண வேண்டாம். ஓகே? ஸோ இதில் இருக்கிற நிறைய யூட்டிலிட்டி ரிலேட்டட் பிரச்சனைகள் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ யாராச்சும் வாங்கட்டும், எந்த ஆடாச்சும் வாங்காமையே போய்டும். அவங்க வாங்கினவனே அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து விஷயத்தை கறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த வண்டி வாங்கலாமா இல்லையான்னு. அவசரப்பட்டு இப்போதைக்கு எதுவும் நீங்கள் வந்து இதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே? ஸோ இட்ஸ் அ மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி. ஓகே? இது ஒரு புது வெஹிக்கிள் வந்திருக்கு. ஓகே? இது எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஏது இருக்குன்றது ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது. 2 lakhs அபோவ்க்கு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா இவி கன்சல்டேஷன் கால் வாங்க. ஸோ அதில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கூட்டரை அட்வைஸ் பண்ணுறேன். கண்ணில் பார்த்ததெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுக்காதீங்க. ஸோ அந்த மனப்பான்மையை குறைங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வண்டி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இதோ லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சும்மா பேப்பரில் காமிச்சிட்டு வண்டியை வந்து 5,000 ரூபாய்க்கு புக்கிங் காஸ்ட்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அண்டு முக்கியமாக இதோட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது, சர்வீஸ்லாம் வந்துட்டாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. ஸோ கீவே இந்தியா நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உங்களோட ஏரியாவில் ஏதாச்சும் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ ரொம்ப லிமிட்டட் ஷோரூம்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ணுங்கள், ஷோரூம்ஸ்லாம் வரட்டும். நம்ம கண்ணுக்கு பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஷோரூம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்புறம் நம்ம பேசுவோம், இது வாங்கலாமா இல்லையா, எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்றது. ஷோரூமே இல்லை, சர்வீஸே இல்லை அப்படின்னா வாங்கி மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, புக்கிங் பண்ணிட்டு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ அப்போனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி ஷோரூம்லாம் வரட்டும், சர்வீஸ் சென்டர்லாம் வரட்டும், தென் வி ஸ்பீக் அபவுட் இட். ஓகே, see you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.